வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறு இருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னையின் பரபரப்பான காலை வேளை அது. கார்களும் ஆட்டோக்களும் நிறைந்த அந்த சாலையில் மக்கள் தங்கள் அலுவலகங்களை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். நகரின் மையத்தில் உள்ள ஒரு பழமையான ஆனால் கம்பீரமான கட்டடத்தில் மாணிக்கம் தனது அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு அனுபவமிக்க நகர திட்டமிடல் வல்லுநர். மேஜை முழுவதும் வரைபடங்கள் விரிந்திருக்க அவர் ஒரு முக்கியமான கோப்பை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் நகரின் ஒரு நவீன உணவகத்தில் ரமேஷ் சத்தமாக தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். அவன் ஒரு ரியல் எஸ்டேட் தரகர். எப்போதும் தேவையற்ற வதந்திகளையும் மிகைப்படுத்தப்பட்ட கதைகளையும் பேசுவதிலேயே குறியாக இருப்பான். நகரின் வரலாற்றுச் சிறப்புமிக்க நூலக கட்டடத்தை புதுப்பிக்கும் ஒரு பெரிய திட்டம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்தின் முகப்பில் திட்டத்தை பற்றிய பெரிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அதை ஆர்வத்துடன் பார்த்தனர். இந்த திட்டத்திற்கான ஆலோசனை குழுவின் தலைவராக மாணிக்கம் நியமிக்கப்பட்டார். அவர் தனது வீட்டில் இரவு வெகுநேரம் வரை விழித்திருந்து திட்டத்தின் நுணுக்கங்களை ஆராய்ந்து குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தார். ரமேஷ் அந்த திட்டத்தில் தனக்கும் ஒரு பங்கு வேண்டுமென்று விரும்பினான். அதன் மூலம் தனக்கு கிடைக்கும் விளம்பரத்திற்காக அலைந்தான். அவன் ஒரு அரசாங்க அதிகாரியின் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்து தனக்கு அந்த குழுவில் இடம் வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தினான். ஆலோசனை குழுவின் முதல் கூட்டம் ஒரு பெரிய நகரசபை அரங்கில் நடைபெற்றது. மாணிக்கம் கூட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் ரமேஷ் அவசரமாக உள்ளே நுழைந்து அனைவரின் கவனத்தையும் திசை திருப்பினான். கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ரமேஷ் திட்டத்தை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாத ஒப்பந்தக்காரர்களைப் பற்றிய வதந்திகளை பரப்பத் தொடங்கினான். மாணிக்கம் பொறுமையுடன் அமர்ந்திருந்தாலும் அவரது முகத்தில் அதிருப்தி தெரிந்தது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் உருப்படியான எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ரமேஷின் பயனற்ற பேச்சு மற்ற உறுப்பினர்களை சோர்வடையச் செய்தது. சிலர் கொட்டாவி விடத் தொடங்கினர். தொடர் சத்தத்தாலும் நேர விரயத்தாலும் மாணிக்கத்திற்கு கடும் மன அழுத்தம் ஏற்பட்டது. அவர் தனது நெற்றியை தேய்த்துக் கொண்டு இந்த பயனற்ற பேச்சுகளை எப்படி நிறுத்துவது என்று யோசித்தார். திடீரென்று ஒரு இளம் உதவி பொறியாளர் வரைபடத்தில் ஒரு சிறிய பிழையைச் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த மாணிக்கம் நிதானமிழந்து அந்த இளைஞனை நோக்கி, "உனக்கெல்லாம் யார் வேலை தந்தது? அறிவில்லை" என்று கடுமையாக கத்தினார். அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. மாணிக்கம் தன்னுடைய கோபமான வார்த்தைகளை உணர்ந்து உடனே அமைதியானார். ஆனால் அந்த இளைஞன் மிகவும் காயப்பட்டிருந்தான். அன்று இரவு மாணிக்கம் தனது வீட்டு பால்கனியில் நின்று நகரத்தின் விளக்குகளை வெறித்து பார்த்தார். தனது கோபத்தால் ஒரு இளைஞனை காயப்படுத்தியதற்காக அவர் மிகுந்த குற்ற உணர்ச்சியில் இருந்தார். மறுபுறம் ரமேஷ் ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூட்டத்தில் நடந்ததை பற்றி பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டிருந்தான். அந்த கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது என்று தேவையில்லாமல் பீதியை கிளப்பினான். ரமேஷின் பயனற்ற வதந்திகள் வேகமாக பரவியதால் மறுநாள் காலை நூலக கட்டடத்தின் முன் பொதுமக்கள் போராட்டம் நடத்தத் தொடங்கினர். இதனால் உண்மையான வேலை பாதிக்கப்பட்டது. நிலைமையை சமாளிக்க அவசர கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த முறையும் ரமேஷ் ஏதோ சாக்குப்போக்கு சொல்ல முயன்றான். ஆனால் இப்போது நிலைமை விபரீதமாகி இருந்தது அனைவருக்கும் புரிந்தது. கூட்டம் தொடங்கும் முன் மாணிக்கம் எழுந்து நின்றார். அவர் நேராக அந்த இளம் உதவி பொறியாளரிடம் சென்று, "நேற்று நான் பேசிய கடுமையான வார்த்தைகளுக்கு என்னை மன்னித்து விடு தம்பி. அது என் தவறு" என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். பிறகு மாணிக்கம் ரமேஷை நோக்கி திரும்பினார். "போதும் ரமேஷ், இனி ஒரு பயனற்ற வார்த்தை கூட இங்கே பேசக்கூடாது. நாம் உண்மையான பிரச்சனையை பற்றி மட்டுமே பேச வேண்டும்" என்று உறுதியாக கூறினார். மாணிக்கத்தின் உறுதியான நடவடிக்கையால் கூட்டம் சரியான பாதையில் சென்றது. அனைவரும் வதந்திகளை ஒதுக்கி வைத்துவிட்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உண்மையான வழிகளை ஆராய்ந்தனர். சில மாதங்களுக்குப் பிறகு புதுப்பிக்கப்பட்ட நூலகம் திறக்கப்பட்டது. மாணிக்கம் ஒரு சான்றோராக தன் தவறை திருத்திக் கொண்டு பயனற்ற சொற்களை தடுத்ததால் அந்த திட்டம் வெற்றி பெற்றது. நாளை சந்திப்போம்.
இன்று விடைபெறுகிறேன். நன்றி.